கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த நாளின் கால வேளையிலே பரிசுத்தராயிருக்கிற பிதாவை பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள சேவிக்க ஆண்டவர் நமக்கு இந்த நாளையும் தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலே தேவனை ஆராதிப்பதற்குரிய பரந்த ஒரு ஆலயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் தேசத்தின் சட்டங்களின் நிமித்தம் நாம் அவரவர்கள் வீடுகளிலே ஆன்லைன் சர்வீஸை அட்டன் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீங்கள் அனைவரும் குடும்பமாய் வேத புத்தகத்தோடு கூட பாடல் புஸ்தகத்தோடு தேவனை ஆராதிப்பதற்கு ஆயத்தமாக இருப்பதற்காக நன்றி சொல்கிறேன். வாருங்கள், நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாம், ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல கால வேளையிலே பிதாவாகிய தேவனை பரிசுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கூட ஆராதிக்கும்படியாக இந்த நாளிலே நீங்கள் எங்களுக்கு கிருபை தந்ததற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். கடந்து போன நாட்கள் எல்லாம் உடைய கிருபையினால் எங்களை தாங்கினீர், நடத்தினீர், பாதுகாத்தீர், தப்புவித்தீர், ஆதரித்தீர். அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். தகப்பனே, இந்த பகற்காலத்தில் ஒரு சில மணித்துளிகள் உண்மை ஆராதித்து உண்மை துதித்து ஸ்தோத்தரித்து உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமை கொண்டு வர நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் சொல்லிக்கிறேன். அன்பு கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். கிருபை தங்கட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். முதலாவது பாடலாக என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்கிற பாடலை கரங்களை தட்டி நாம் பாடி ஆண்டவரை ஆராதிக்கிறோம். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்கா ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்கா ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே பலங்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரோ. பயப்படாதே பலங்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். வாசம் என்னே நீர் வைத்ததினா அறிக்க இயலாம் எவரும் என்னை. வாசம் என்னே நீர் வைத்ததினா அறிக்க இயலாம் எவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவே என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவே என்றதாலே ஸ்தோத்திரம். மறைந்திரண்டோ உம் உள்ளங்க
உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே மறைந்திருந்தோ உம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் தீக்கச்சோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதானே ஸ்தோத்திரம் தீக்கச்சோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம் நீரறியா யாதூனேரியா என் தலை முடியும் எண்ணினீரே நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும் உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம் உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம் பறந்திடுமே உன்னாமத்திலே பரதே எனக்கா ஜெய கொடியே பறந்திடுமே நாமத்திலே பரதே எனக்கா ஜெய கொடியே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும் என்னை மூச்சு ஒப்புவித்தேனே ஏற்று என்று நடத்துவீரே ஸ்தோத்திரம் என்னை மூச்சிலும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம் எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவே என்றதாலே ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு அழகான வார்த்தை தாய் தன் பிள்ளைகளை மறந்தால் மறக்காத ஒரு தெய்வம் நம்மோடு இருக்கிறார் ஸ்தோத்திரம் மறைந்திருந்தோ உம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே ஹல்லேலூயா நன்றி அப்பா நன்றி வல்லவா எந்தன் புகலிடமே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும் என்னை
என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்து. உனக்கு எதிராய் எழும்புமாயூரோ வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உனக்கு நன்றி நன்றி. அருமையான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். ஸ்தோத்திரம். பரத்திடுமே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெய கொடியே. பரத்திடுமே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்து. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்து. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அருமையான வாக்குத்தத்த பாடல். இந்த பாடலை எழுதின அருமையான சகோதரி சாரோன் அரோஜி அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர்கள் எழுதிய அந்த பாடல் இன்னைக்கு நம்மையும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். பாட பாட அந்த பலன் நமக்குள்ளே கிடைக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னொரு பாடலை கூட பாடலாம். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி துதிக்கும் பொழுது அது எவ்வளவு மேன்மையானது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் அந்த பாடலை பாடி எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் இறைந்தவரே. ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ராஜா இரக்கம் நிறைந்தவரே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அழைப்பவரே, ஆறுதல் நாயகனே. அபிஷேகித்து அழைப்பவரே, ஆறுதல் நாயகனே. எங்கள் ஆறுதல் நாயகனே. நன்றி சொல்லு. எங்கள் ஆறுதல் நாயகனே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்யுவேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து நன்றி 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 ஓயாமல் முத்தம் செய்யுவேன். ராஜா ஓயாமல் முத்தம் செய்யுவேன். ராஜா ஓயாமல் முத்தம் செய்யுவேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கானவரே, நல்ல பங்கு நீதானையா. ஐயா நல்ல பங்கு நீதானையா. ஐயா நல்ல பங்கு நீதானையா. உம்மை எப்படி நான் பாடுவேன்.
அல்லேலூயா. என்ன சொல்லி நான் துதிப்பேன்? உம்மை எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? வருகையில் எடுத்துக் கொள்வி, என்னை கூடவே வைத்துக் கொள்வி. வருகையில் எடுத்துக் கொள்வி, என்னை கூடவே வைத்துக் கொள்வி. என்னை கூடவே ஆராதிக்கிறப்பா, என்னை கூடவே வைத்துக் கொள்வி. உம்மை எப்படி நான் பாடுவேன்? அல்லேலூயா. என்ன சொல்லி நான் துதிப்பேன்? நன்றியப்பா. உம்மை எப்படி எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தீரே. உண்மையான அல்லேலூயா. சேற்றிலிருந்து அல்லேலூயா. தூக்கி எடுத்தவரே, ஐயா தூக்கி எடுத்தவரே, ராஜா தூக்கி எடுத்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் அல்லேலூயா. துதிப்பேன்? அல்லேலூயா. உம்மை எப்படி நான் பாடுவேன்? கிருபை, 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 கிருபை. என்ன சொல்லி நான் துதிப்பேன்? உந்தன் நாமம் உயர்த்திடுவே, உம் விருப்பம் செய்திடுவே. உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நல்ல விருப்பம் செய்திடுவேன். ராஜா உம் விருப்பம் செய்திடுவே, ஐயா உம் விருப்பம் செய்திடுவே. உம்மை எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? உம்மை எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. என்னை விட்டு எடுபடாத கிருபை, கிருபை. நல்ல பங்கு நீதானையா. ஐயா நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா. உம்மை எப்படி நான் ஸ்தோத்திரம் சொல்லி பாடுவேன்? பாடுறப்ப வாயில திறந்து என்ன சொல்லி நான் நன்றி சொல்லி ஆண்டவரை துதிக்கலாமே. உம்மை எப்படி நான் பாடுவேன்? அல்லேலூயா. என்ன சொல்லி நான் துதிப்பேன்? இந்த நாமம் உயர்த்திடுவே, உம் விருப்பம் செய்திடுவே. இந்த நாமம் உயர்த்திடுவேன். இந்த நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. விருப்பம் செய்திடுவேன். ஐயா உம் விருப்பம் செய்திடுவே, ஐயா உம் விருப்பம் செய்திடுவே. உம்மை எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? உம்மை எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? அல்லேலூயா. 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 சேர்ந்து சொல்லலாமே, கரம் உயர்த்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. 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 திரும்பப்பா. அல்லேலூயா. 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 உளையான சேற்றில் இருந்த நம்மை தூக்கி எடுத்தவர் அந்த தெய்வனை நம்ம எத்தனை நாம் இருந்தாலும் துதிச்சுக்கிட்டே இருக்கோம். இன்னொரு பாடலும் கூட பாடி சற்று நேரம் தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். வீட்டில் இருக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி சொல்லும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்க துதிக்கும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. ஆமென். நன்றி.
எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஸ்தோத்திரம். பழைய பாடல், தெரிந்த பாடல். கரங்களை தட்டி. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர் அகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர் அகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், நன்றி ஆண்டவரே. ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை கிருபை, கிருபை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்காயேன். காலை தள்ளாட ஓட்டா, இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் கிருபை, கிருபைக்காக நன்றி சொல்லுங்கள். ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதோ நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் கிருபை. நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல், ஆத்துமாவை காக்கும் நல் தேவர், தீங்கும் என்னை அணுகாமல், போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக இது முதலாய். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதோ நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பேன். மாலைகள் பெயர் அகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர் அகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதோ நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். Hallelujah. எனக்கு ஒத்தாசை
என் கண்களை ஏறெடுப்பேன் வலப்பக்கத்தில் நிழல் அவரே வழுவாமல் காப்பவர் அவரே வலப்பக்கத்தில் நிழல் அவரே சூரியன் பகலில் சந்திரன் இரவு சேதப்படுத்தாதே சூரியன் பகலில் சந்திரன் இரவு சேதப்படுத்தாதே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது ஹல்லேலூயா என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமோ நடத்திடும் போதினிலே ஆமென் சொல்லுங்க என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமோ நடத்திடும் போதினிலே என்னுள் இன்பம் ஆகா என்றும் இன்பம் ஆகா என்றென்றும் இன்பம் அல்லவா சொல்லலாமே என்னும் இன்பம் ஆகா என்றும் இன்பம் ஆகா என்றென்றும் இன்பம் அல்லவா மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னோடவர் நடத்திடும் போதிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்னோடவர் நடத்திடும் போதிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழி ஆஹா எங்கும் மொழி ஆஹா எங்கும் மொழி சொல்லுங்க ஆண்டவர் இருக்கிற இடத்துல இருளுக்கு இடமே இல்லை இருளின் வல்லமைக்கு இடமே இல்லை இருளின் சக்திக்கு இடமே இல்லை அவன் நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம் இருள் விலகுகிறது அவர் வர வர அவர் பிரசன்னமாக இருள் விலகி போகிறது சொல்லுங்க குடும்பத்தின் மேல வாழ்க்கை மேல இருக்கிற இருளை இயேசு அகற்றுகிறார் குறைகள் என்பது ஏது என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பராயாகி ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பராய் மாறியதால் என்னுள்ளவே ஆகா என் தேவனை ஆகா என்னாலும் புகழ்ந்திடும் என்னுள்ளவே ஆகா என் தேவனை ஆகா என்னாலும் புகழ்ந்திடுவே என் மீட்பராய் இயேசுவே எங்க நல்ல மீட்பர் நீர் ஆண்டவரே எங்க நல்ல மீட்பர் நீரே சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க உங்க வாழ்க்கையில் எல்லா குறைகளை கர்த்தர் மாற்றுவாராக இருளை விளக்குவாராக வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவாராக இருளின் வல்லமைகள் விலகுவதாக இருளின் தன்மைகள் விலகுவதாக என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னையும் அவர் நடத்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழி ஆஹா எங்கும் மொழி
இயேசு வந்த இடத்துல இருளின் வல்லமைக்கு, இருளின் அதிகாரத்திற்கு, இருளின் கிரியைகளுக்கு இடமே இல்லை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மேய்ப்பராம் இயேசு இருக்கின்ற ரபரபரப சந்தரபரபரப வாழ்விலே உடராதரப சந்தரான் யத்தரப ஏது என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாய் மாற்றியதால். நன்றி 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 அப்பா. அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதால் என்னுள்ளமே ஆகா என் தேவனை ஆகா என்னாலும் புகழ்ந்திடுமே. என்னுள்ளமே ஆகா என் தேவனை ஆகா என்னாலும் நன்றி சொல்லி நன்றி சொல்லி மேய்ப்பராம் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே அவரை துதிக்க 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 உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருளை விலகி போகிறதை நீங்க உணர முடியும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற இப்போ பாடி கர்த்தரை துதிச்சு கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற இருள், வீட்டுக்குள்ள இருக்கிற இருளை கர்த்தர் மாற்றுகிறார். என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாகிய என்னை என் ஆண்டவர் பிரசன்னராகிற அந்த ஸ்தானத்துல, அந்த வீட்டுக்குள்ளே, அந்த நபருக்குள்ளே ஒரு வெளிச்சம் உதிப்பதாக சொல்கிறேன். என்னுள்ளமே ஆகா என் தேவனை ஆகா என்னாலும் புகழ்ந்திடுமே. என்னுள்ளமே ஆகா என் தேவனை ஆகா என்னாலும் புகழ்ந்திடுமே. குறைகள் என்பது ஹல்லேலூயா மேய்ப்பராம் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது என் மேய்ப்பராம் நீங்க எங்க மேய்ப்பரா இருக்கும் போது குறைவே வராதப்பா. எங்களுக்கு வெளிச்சமா இருக்கும் பொழுது இருள் வரவே வராது. ஹல்லேலூயா. சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்து. நீங்க துதிக்க 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 இயேசு உங்க மத்தியில பிரசன்னராயிருவார். இயேசு வந்துட்டாலே இருளினாகிய அதிகாரி, இருளின் அதிகாரி இருக்கிற சாத்தான் அவன் நிச்சயமா விலகிடுவான். உங்க வீட்டுக்குள்ள, உங்க வாழ்க்கைக்குள்ள அவனால் குடியிருக்க முடியாது. இயேசு வந்துட்டார்னாலே அவனுக்கு அழிவு ஆரம்பித்து விட்டது. அவன் துரத்தப்படுகிற தேவனாய், துரத்தப்படுகிற பிசாசாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. நல்ல துதிக்க நல்ல துதிக்க இருக்கின்ற போது ஹல்லேலூயா. என் வாழ்விலே குறைகள் என்பது நல்மேய்ப்பராம் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல நல்ல கை தட்டி சொல்லுங்களேன். அவர் உங்க மத்தியில இறங்கி வந்திருக்காரு. அவர் உங்க மத்தியில இறங்கி பிரசன்னமாயிருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். துதி எங்க இருக்கிறது அந்த பிரசன்னமாயிருவாரு. அவர் பிரசன்னமாயிட்டா அங்க இருளுக்கு இடமே இல்லை, இருளின் வல்லமைக்கு இடமே இல்லை, இருளின் அதிகாரத்துக்கு இடமே இல்லை. இருள் விலகுகிறது, வெளிச்சம் உதிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனையிலே தேவனை துதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் தம்முடைய வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்டே உதித்தது. ஆமென் ஆமென். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்க போகிறார். ஆமென். உன் சூரியன் இனி மறைவதில்லை, உன் சந்திரன் இனி, உன் சூரியன் இனி சந்திரன் மறைவதில்லை. கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே உனக்கு நித்திய வெளிச்சம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனையில் விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல கையை தட்டி சொல்லுங்க. என் வாழ்க்கையில இயேசு வந்துட்டாரு, இயேசு என் வாழ்க்கையில இருக்கிறார். என் வாழ்க்கையில இருள் இல்ல, இருளின் அதிகாரங்கள் இல்ல, இருளின் கிரியைகள் இல்ல, இருளின் வல்லமைகள் இல்ல. அவைகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை ஆராதனையிலே துரத்தப்படுகிறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே.
நன்றி நன்றி ஆமென் ஸ்தோத்திரம் 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 அப்படியே கர்த்தரை துதிங்க கர்த்தரை நல்ல துதிங்க ஹalleluya ஹalleluya துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே யூதாவின் செங்கோ துதியின் நாடுகை நம் தேவனின் ராஜ்யோ துதியின் ராஜ்யோ யூதாவின் செங்கோ துதியின் நாடுகை நம் தேவனின் ராஜ்யோ என்று துதியின் ராஜ்யோ சமாதாவே நீ எழுந்து துதி தேவ சமூகம் உன்னோடுதான் ஹalleluya ஹalleluya துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய் துதி அபிஷேகம் உன்னோடுதான் யூதாவே நீ எழுந்து துதி தேவ சமூகம் உன்னோடுதான் துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய் துதி அபிஷேகம் ஹalleluya சமாதானத்தில் தேவனவர் உன்னை விட்டு நீங்க மாட்டார் ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்த்திடுவார் சொல்லுங்க நல்ல சொல்லுங்க ஆண்டவரை சமாதானத்தில் praise the lord தேவனவர் உன்னை விட்டு நீங்க மாட்டார் ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்த்திடுவார் யூதாவின் செங்கோ துதி நாடுவே நம் தேவனின் ராஜ்யோ துதியின் ராஜ்யோ யூதாவின் செங்கோ துதி நாடுவே நம் தேவனின் ராஜ்யோ துதியின் ராஜ்யோ சத்துருவின் கோட்டையை நன்றி சொல்லி நல்ல அவர்களை தட்டி ஆண்டவர் ஆராதிங்க உங்க வீட்டுக்குள்ள இயேசு இருக்கிறார் உடனே கர்த்தர் ஆராதிங்க ஆமென் praise the lord வீரர் எழும்பட்டுமே சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே நம் தேசத்தின் நுகத்தை துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே யூதாவின் செங்கோ துதி நாடுவே நம் தேவனின் ராஜ்யோ என்று துதியின் ராஜ்யோ யூதாவின் செங்கோ துதியின் நாளுகை தேவனின் துதியின் ராஜ்யம் யூதாவே நீ சகோதரரால் புகழப்படுவாய் என்று உன் கரமோ உன் சத்துருவி இடரில் மேலிருக்கும் துதிக்கிற ஜனம் துதிக்கிற தேவ பிள்ளைகளை வாழ்க்கை சத்துருவின் மேல் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் புகழப்படுவாய் என்று இடரின் மேலிருக்கும் அல்லேலூயா யூதாவே நீ சகோதரரால் புகழப்படுவாய் நன்றி 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 ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் சத்துருவின் இடரின் மேலிருக்கும் யூதாவின் செங்கோ துதி நாடுகை நம் தேவனின் ராஜ்யோ என்று துதியின் ராஜ்யோ யூதாவின் செங்கோ துதியின் நாளுகை நம் தேவனின் ராஜ்யம் எஸ் ஹalleluya ஹalleluya என்று துதியின் ராஜ்யம் நன்றி அப்பா
நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி. துதிக்கிற தேவ பிள்ளையோட வாழ்க்கையில சத்துருவின் கிரியைகளை ஆண்டவர் அழித்து போடுகிறார். நாம் துதிக்கும் பொழுது தேவன் நம் மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். தேவன் வந்த பிறகு சத்துருவின் கிரியைகள் நிற்க முடியாது, இருளின் ஆதிக்கங்கள் நிற்க முடியாது, இருளின் கிரியைகள் நிற்க முடியாது. இவைகளை எல்லாவற்றையும் கர்த்தரே துரத்தி போடுகிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது உங்க வீட்டுக்குள்ள, உங்க வாழ்க்கைக்குள்ள, உங்க எண்ணத்துக்குள்ள, சிந்தைக்குள்ள தேவ பிரசன்னம் இறங்குகிறதுனாலே உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா இருளின் ஆவிகள், இருளின் தன்மைகள், பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே அது விலகுவதாக என்று சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இவ்வளவு நேரம் கர்த்தரை பாடு துதிச்சோம். நம்ம துதிக்கும் பொழுதே நம்ம ஆண்டவர் மத்தியில வந்துட்டார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பைபிள் அப்படிதான் சொல்லி இருக்கிறது. அவர் துதிக்கிற எந்த ஸ்தானத்திற்கும், அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திற்கும் அவர் வருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த காலவெளியிலே உங்கள் வீட்டுக்குள்ள, உங்க வாழ்க்கைக்குள்ள இயேசு வந்துட்டாருங்க. இயேசு வரும் பொழுது சாத்தானுடைய கிரியைகளை எல்லாம் அழிக்கப்பட்டு ஆமென். இந்த புதிய வாரத்துல முதல் நாளை கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிப்பதற்கு நம்ம கொடுத்ததற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஜீவனை தந்தவர் நல்லவர், சுகம் தந்தவர் நல்லவர், ஆரோக்கியம் தந்தவர் நல்லவர். ஆமென். நன்றி அப்பா, நன்றி. இந்த துதிகளை நீங்க பிரியமா ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. உங்களை துதிக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். உங்களை துதிச்சு ஆராதிக்கிறது அது பேரின்பம் ஆண்டவரே. இந்த கால வேளையில எங்க உதடுகளிலிருந்து உங்களை துதிக்கிறதுக்கு எங்களுக்கு பலனை ஆயுஷ் நாட்களை கொடுத்தீங்களே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரை துதிக்க பலன் கொடுத்தீங்களே, சுகம் கொடுத்தீங்களே, ஆரோக்கியம் கொடுத்தீங்களே, நன்றி சொல்லுகிறோம். கிருபையினால் உங்களுடைய ஜனத்தை காத்துக் கொள்ளுங்க தகப்பனே. தொடர்ந்து உங்க சமூகத்தில் சற்று நேரம் அமர விரும்புகிறோம். நீர் எங்களோடு கூட இருப்பீராக. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். அப்படியே கண்களை மூடி ஜெப நிலையில் இருக்கும் பொழுது தொடர்ந்துள்ள ஆராதனை ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்க முடியாது. நல்ல வார்த்தைகளை தருபடியாக இந்த தேசத்தின் சூழ்நிலைகள் சீக்கிரத்திலே மாறி நாம் சபையிலே, ஆலயத்திலே வந்து ஜெபித்து ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய நாட்களை ஆண்டவர் சீக்கிரத்திலே நமக்கு தருபடியாக ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா, துதிக்கிறேன் ஆண்டவரே. இசப்பா, இதோ இருள் பூமியை காரில் ஜனங்களை மூடு, ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார் என்ற வசனத்தின்படி தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேசம் எங்களுக்கு இருளும் காரிலும் மூடிக்கொண்டிருந்தாலும் நீர் எங்களுக்கு வெளிச்சமா இருந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். மீகா 7:10 சொல்லப்பட்டதுபடியே, சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் விழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்ற வார்த்தையின்படி இசப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒருவேளை நாங்க இப்ப கடந்து போகிற பாதையானது இருளா இருந்தாலும் நீர் எங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐசப்பா ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம் அப்பா, அவன் துதிக்க ஆண்டவரே. அப்பா உங்க ஸ்தோத்திரம். ஒருவேளை நாங்கள் கலங்கி கொண்டிருந்தாலும் ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம். இருளாகி போய்விட்டதே, வெளிச்சம் இல்லையே, இனி எந்த பாதையில செல்லுவோம், என்ன செய்வோம்னு சொல்லி ஒருவேளை நாங்கள் எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே இப்போ இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது கலங்கி கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தர் தாமே இப்பொழுதே உடைய வெளிச்சத்தை உதிக்க பண்ணும்படியே ஜெபிக்கிற ஆண்டவரே. ஐசப்பா உங்க ஸ்தோத்திரம். மல்கியா 4:2 சொல்லப்பட்டதுபடியே, நீதியின் சூரியன் மேல் உதிக்கும் என்ற வார்த்தையின்படி ஏசப்பா நீதியின் சூரியனாகிய உம்முடைய ஒளியை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா ஆராதனை வேளை நீங்கள் எங்களோடு இடைப்பட்டது போல இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதும் சந்திரன் மறைவதும் இல்லை என்று சொன்னது போல ஏசப்பா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர. சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது எங்களுடைய சூரியன் மறைந்து விட்டதோ, அப்பா எங்களுடைய சந்திரன் அஸ்தமித்து விட்டதோ, ஆண்டவரே எங்களுக்கு வர வேண்டிய அப்பா நன்மைகள் தடையானதோ, முகாந்திரமே இல்லையே என்று சொல்லி நாங்கள் கலங்கி கொண்டிருப்போம். ஆனால் இந்த நாட்களில் தானே ஏசப்பா இப்பொழுது ஒரு பலன் அவர்களை ஆட்கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தரப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. உன் வசனமே சொல்லப்பட்டிருக்கு, அவரிடத்துல எவ்வளவு வேணும் இருள் இல்லை சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. உம்மிடத்துல ஒரு துளி இருள் கூட கிடையாது ராஜா. அந்த வெளிச்சத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும்படியே ஜெபிக்கிறேன் ஏசப்பா. சங்கீதக்காரன் சொல்றானே ஏசப்பா, அவர்கள் உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறதப்பா ஆண்டவரே. இப்பொழுதும் தகப்பனை உம்மை நோக்கி பார்க்கிற
உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய பிரகாசத்தை உம்முடைய முகத்தின் ஒளியை அனுப்பி அவர்களுடைய வெட்கத்தை ஆண்டவரே அவருடைய துக்கத்தை அவருடைய சண்டவரே அப்பா சோர்வுகளை இப்பொழுது மாற்றும்படியே நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா மோசையை பார்த்து ஜனங்கள் சொன்னாங்களே, உன் முகத்தை முக்காடிட்டுக்கொள், உன் முகத்தின் பிரசனத்தை எங்கள் முகத்தின் ஒளி எங்களால பார்க்க முடியலன்னு சொன்ன போது அப்பா அவனுடைய தேவ பிரசனத்தினால அந்த ஒளி அவனுக்குள்ள அனுப்புனது போல இந்த வேளையில ஒருவேளை எங்களுடைய அப்பா எங்களுக்குள்ள காணப்பட்ட தேவ பிரசனத்தை நாங்க இழந்திருப்போமானால் மறுபடியும் அந்த தேவ பிரசனத்தை எங்களுக்குள்ள அனுப்பும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏசப்பா தேவ பிரசனம் இப்பொழுது கடந்து செல்லும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவரே மோசேயின் முகத்தை பிரகாசிக்க பண்ணின கர்த்தருடைய பிரசனம் உம்முடைய பிள்ளைகளுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே துதிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேனப்பா. அப்பா சங்கீதக்காரன் சொல்றேனப்பா, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரே என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த வார்த்தையின்படியே ஒருவேளை இப்பொழுது அவங்க மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்து கர்த்தர் அவர்களுக்கு வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. அந்த வெளிச்சம் அவர்களுக்கு வழியை காண்பிப்பதாக, அந்த வெளிச்சம் அவர்களுடைய வெட்கத்தை மாற பண்ணுவதாக, அந்த வெளிச்சம் அவர்களுடைய சோர்வுகளை நீங்க பண்ணுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வெளிச்சத்தை கர்த்தர் கட்டளையிட்டதுக்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா மங்கி எரிகிற திரியை நீர் அணையாதவர், நெறிந்த நாணலை முறியாத தேவனப்பா. இப்பொழுது மங்கி எரிந்து கொண்டிருக்கிற திரியை கர்த்தர் கொழுந்து விட்டு எரிய செய்யும்படி நான் ஜெபிக்கிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், ஏசப்பா தேவரே என் விளக்கை ஏற்றுவீர் சொல்றான். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே துதிக்கிறேன். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய விளக்கை கர்த்தர் ஏற்ற பண்ணுவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா துதிக்கிறேன்ப்பா. இருளை கர்த்தர் மாற்றினதற்காக ஸ்தோத்திரம். எல்லாருடைய வாழ்க்கையில காணப்பட்ட சத்துரு கொண்டு வந்த இருளை கர்த்தர் மாற்றினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி வருகிற நாட்களிலே கர்த்தருடைய வெளிச்சத்திலே அவர்கள் நடக்க பண்ணி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. எந்தெந்த பகுதியில் அவங்க இருளா இருக்குன்னு நினைச்சாங்க அது எல்லாவற்றையும் நம்முடைய வெளிச்சத்தை உதிக்க பண்ணி இது இருளை மாற்ற போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறேன்ப்பா. வெளிச்சம் வரும்பொழுதுதான்ப்பா அந்த இடத்துல என்ன வச்சிருக்கீங்க எங்களால பார்க்க முடியும்ப்பா. ஆண்டவரே அந்த வெளிச்சத்தை கட்டளையிடுவீராக. எங்கள் இருதயத்தின் மனக்கண்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுவீராக. எங்களுடைய சொந்த கண்களுக்கு கர்த்தர் கட்டளை இடுவீராகப்பா. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையை எங்கள் கண்களால் பார்க்கத்தக்கதான கிருபை எங்கள் கட்டளையிடும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரப்பா. நீர் தாமே எங்களை காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். இவ்வளவு நேரம் ஆராதனையில மகிமைப்பட்ட கர்த்தர் வருகிற ஒவ்வொரு பகுதிகளிலும் விசேஷமா கர்த்தருடைய வார்த்தையின் பகுதியில் மகனை கொண்டு நீர் பேசும்படியா ஜெபிக்கிறேன்ப்பா. ஸ்தோத்திரம். என்ன இந்த வார்த்தை நாட்களில் என்ன பேச வேண்டும் என்று நீர் சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை அவர் வாயிலிருந்து வெளிப்பட பண்ணும்படியா ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரப்பா. இதை ஆண்டவரை கேட்கிறவர்கள் இதை கேட்டு மனம் திரும்பி அப்பா சீர் பொருந்த வேண்டிய இடத்துல சீர் பொருந்தவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பலன் அடைய வேண்டிய இடத்துல பலன் அடையவும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா துதிக்கிறேன். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. சோர்வுகள் அடைந்த இடத்துல சோர்வுகளை மாற பண்ணவும் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இது ஏற்ற வேலையில் ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர் ராஜா. நீ எல்லா மனுஷனுடைய இருதயங்களை ஆராய்ந்திருக்கிற கர்த்தரப்பா. இது வார்த்தைகளை கொடுத்து பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். விசேஷமா சபையில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் தேவனுடைய வார்த்தையின்படி அவர்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் குதித்து நன்மைகளை காண கர்த்தர் கிருபை செய்தலும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பொருளாதாரத்தில் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேசத்துல லாக்டவுன் தொடர்ந்தாலும் கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகளை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். தடை பண்ணி வைத்திருக்கிற எல்லா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் பொருளாதார ஆசீர்வாதங்களை மேலே இயேசுவின் ரத்தத்தை நான் தெளித்து தடைகளை அகற்றி நான் ஜெபிக்கிறேன். எல்லா குடும்பத்திலும் இயேசுவின் ரத்தத்தினால அப்பா அந்த பொருளாதாரத்தின் ஆசீர்வாதங்கள் கடந்து வரும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இவர்களை போஷித்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. துதிக்கிறேன். ஆண்டவரே அப்பா மனுஷனுடைய கண்ணில் தயவு கிடைக்க பண்ணுங்க அப்பா. ஃபர்ஸ்ட் உங்களுடைய கண்ணில் எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும். மனுஷனுடைய தயவுல பண்ணி தயவு கிடைக்க பண்ணும்படியா ஜெபிக்கிறப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒரு குடும்பமும் பட்டினியாகவோ இசப்பா தரித்திரத்தில் இருக்காதபடிக்கு கர்த்தர் எல்லா குடும்பத்தையும் நீ வேலை எடுத்து பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. நாங்கள் ஒருவரை ஒருவர் ஆண்டவரை காண முடியாவிட்டாலோ கர்த்தர் சீக்கிரத்தில் தடைகளை மாற பண்ணி சபையிலே நாங்கள் கூடி சேர்ந்து ஆராதிக்கத்தக்கதான ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர காலத்தை எங்களுக்கு குறித்தள்ளும்படியாய் ஜெபிக்கிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இங்க எங்க திருச்சபை மட்டுமில்ல உலகத்தில் நடக்கிற எல்லா திருச்சபையில் ஆராதனை தேவ நாம மகிமைக்கு என்று ஆண்டவரே நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஸ்தோத்திரிக்கிறேன். ஏசப்பா பலவீனமாய் ஒவ்வொருத்தையும் கத்தை பலப்படுத்துவீராக. தேசத்திலே கத்தை செய்து வருகிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே
நீர் இன்னுமா இந்த முற்றிலுமா இது அழியப்பட்டு சமாதானத்தோடு நாங்கள் ஜீவனம் பண்ண எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தலும்படியா ஜெபிக்கிறப்பா. ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே அப்பா அந்த டாஸ்மாக் கடையை கவர்மெண்டோட பேசுங்கப்பா, அதை அவங்க இழுத்து மூடட்டு ஆண்டவரே. ஏசப்பா சர்ச்சுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம், ஆனால் டாஸ்மாக் கடைக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டா ஏசப்பா அதற்கு ஏதாவது ஒரு மாற்று வழியை கர்த்தர் உண்டு பண்ணுவீராகப்பா. ஆண்டவரே அப்பா நமக்கு ஸ்தோத்திர. அரசாங்கத்தோட கர்த்தர் பேசுவீராக ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. இந்த காரியத்தில் அவர்கள் வேகமாய் தீர்மானம் எடுத்து இந்த காரியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க கர்த்தர் கிருபை செய்தலும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. தேசத்திலே மாறுதலை கட்டளையிட்டு சமாதானத்தை கட்டளையிட்டு எங்கள் சபையில ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டு ஆண்டவரே எங்களையும் நீ பாதுகாத்துக் கொண்டு தொடர்ந்து உமக்கு உண்மை உத்தம ஊழியம் செய்ய எங்களுக்கு அனுக்கிரகம் செய்துள்ள போவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. மீதியான நேர பொழுது தேசமோ ஆளுகை செய்து தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் மீட்பர் இயேசுவின் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் உட்கார்வோம். சங்கீதம் 67 சங்கீதத்தை நாம் வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். சங்கீதம் 67. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியம் விளங்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கெம்பீரத்தோடே மகிழ கடவர்கள். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகி எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்து. கர்த்தர் நல்லவர். அருமையான வார்த்தை 6ஆம் வசனத்தில் இருக்குது பாருங்க. பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்மை ஆசீர்வதிப்பது கர்த்தர் தேவன், சாத்தான் அல்ல. சாத்தான் நம்மை ஆசீர்வதிக்கவே கூடாது. ஆண்டவர் தான் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115 சங்கீதத்தில் அப்படி இருக்குது. ஸ்தோத்திரம். 12ஆம் வசனத்தில் இருக்குது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். பிசாசு சொல்லுவான், நீ ஏண்டவா நான் உன்னை ஆசீர்வாதமா வைக்கிறேன்னு சொல்லுவான். ஒருவேளை அவன் நம்மை ஆசீர்வாதமா வைக்கலாம், ஆனா அது நிரந்தரமா இருக்காது. அதுல அவன் வேதனையை தந்து அந்த ஆசீர்வாதத்தை பிடிக்கிடுவான். ஆனா கர்த்தர் ஆசீர்வதிச்சா அது நிரந்தரமாக. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகையினாலே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நீங்கள் குடும்பமாய் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆராதிக்கிறது ஆண்டவருக்கு அது பிரியமானது. அல்லேலூயா. கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். ஸ்தோத்திரம். நீங்க ஆராதனையில் கலந்து கொள்ளுகிறத, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறதுல சந்தோஷமாயிருங்க. கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்துவாராக. ஒரு சில அறிவிப்புகளை சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு போக விரும்புகிறேன். நம்முடைய சபையிலே பிபிஎஸ் நடத்தக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போய்விட்டதுனால அதற்கான புஸ்தகங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வீடுகளில் அந்த புஸ்தகத்தை வைத்து பாடம் நடத்தலாம். ஆகையினாலே விசுவாசிகள் இந்த விபிஎஸ் புஸ்தகம் தேவைப்படுகிறவர்கள் நீங்கள் ஆலயத்திற்கு வந்தால் உங்களுக்கு அந்த புஸ்தகங்கள் கொடுக்கப்படும். பிள்ளைகளை நீங்கள் சத்தியத்தில் நடத்துவதற்கு அது உதவிகரமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, எல்லா நாளும் இரவு 9 முதல் 10 மணி வரைக்கும் ஆன்லைன் ப்ரேயரில் நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம். விசுவாசிகளாய் சேர்ந்து சபைக்காக தேசத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறீர்கள். உங்களை நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இணையாத கர்த்தருடைய பிள்ளைகளும் ஸ்தோத்திரம் இந்த ஜெபத்தில் இணையும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தில் நம்முடைய சபையில் பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே பிறந்த நாளை சந்திக்கிறதான அலேனாவுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் தம்முடைய மகளுக்கு கொடுக்கிற புதிய ஆண்டை ஆசீர்வதிப்பாராக. 14ஆம் தேதி
சகோதரன் பாலாவுடைய மகள் திவ்யாவுடைய பிறந்த நாள். கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பாராக. 17ஆம் தேதி சகோதரன் மோசஸுடைய மகளுடைய பிறந்த நாள், ஜெசியுடைய பிறந்த நாள். கர்த்தர் தம்முடைய மகளை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை என்னுடைய சத்தத்தை கேட்கிற உங்களில் யாராவது பிறந்த நாளை சந்திப்பீர்களானால் கர்த்தர் உங்களையும் உங்கள் வாழ்க்கையை எதிர்காலத்தையும் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, என்னுடைய திருச்சபைக்கு தந்திருக்கிறார் உங்கள் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாரத்திலே பிறந்த நாளை சந்திக்கிற இந்த 3 பிள்ளைகளையும் கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் நின்று கொண்டு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வேற யாராவது தன்னுடைய பிறந்த நாளை சந்திப்பார்களானாலும் கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். யாத்திராகம புஸ்தகத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமம் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் முதல் 10ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள சம்பவங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக நான் ஒரு வசனத்தை உங்களோடு கூட பேசும்படி விரும்புகிறேன். வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம், யாத்திராகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் வனாந்திரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக ஆண்டவர் 430 ஆண்டுகளுக்கு பிற்பாடு மோசே என்கிறதான ஒரு தேவ மனிதரை எழுப்ப பண்ணி அவனுடைய தலைமையின் கீழ் எகிப்து தேசத்தில் இருக்கிறதான இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வரும்படியாக அவன் அனுப்பி வைக்கப்படுகிறான். அப்படி அனுப்பும் பொழுது கர்த்தர் பார்வோனுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்ன என்றால், யாத்திராகம புஸ்தகம் அதனுடைய 9ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு என்று கர்த்தர் சொன்னார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தினிடத்தில் எதிர்பார்த்த ஒரு காரியமும் அதை பார்வோன் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பி பார்வோனிடத்தில் ஒரு கட்டளையை சொல்லுகிறார். எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு என்று கர்த்தர் சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனை நாம் ஆராதிப்பதற்குத்தான் தேவன் நம்மை மீட்டெடுத்தார். அவரை தொழுது சேவிப்பதற்காக தேவன் நம்மை மீட்டெடுத்தார். அப்படி நம்மை மீட்டெடுக்கும் பொழுது யாருடைய கரத்திலிருந்து மீட்டெடுத்தார் என்றால், பார்வோன் ஆகிய பிசாசுடைய கரத்திலிருந்து தான் தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். பார்வோன் என்று சொன்னாலே தேவ ஜனங்களை அடிமையாக்குகிறவன், அவன் சத்துரு. அவன் கையில் இருந்து தான் கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். மீட்டெடுத்த நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அவருக்கு ஆராதனை செய்வதற்கு தான் நம்மை மீட்டெடுத்தாரே தவிர நம்மை மீட்டெடுத்து விட்டு சும்மா விட்டுறதுக்கு இல்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களிலே நாம் தேவனை ஆராதிப்பதிலே நாம் கவனம் செலுத்தாமல் விட்டுவிடுகிறோம். அதை மறக்கக்கூடாது. நம்ம தேவனை ஆராதிக்கிறதுக்கு தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். சரி, இப்ப ஆண்டவர் இந்த பார்வோன்ட்ட சொல்றாரு, என் ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்ய விடு, வழிவிட்டு அனுப்பு என்று சொல்லும் பொழுது, இந்த பார்வோன் தேவ ஜனங்களுக்கு எந்த விதத்தில் எல்லாம் தடைகளை ஏற்படுத்தினான். இன்றைக்கு தேவ ஜனங்களாக இருக்கிற நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்காம இருக்கிறதுக்கு சாத்தான் உண்டு பண்ணுகிற தடைகள் என்ன? இந்த தடைகளை புரிந்து கொண்டு அதை நாம் உடைத்து எறிந்து தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது, தேவ ஜனங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு இந்த பார்வோனின் ஆவி என்ன தடை விதித்தது அப்படின்னு சொன்னா, முதல் தடை
யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். முதலாவது தடை, கவனமாய் கேளுங்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நம் விரோதமா யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். கவனியுங்கள், நாம் தேவனை ஆராதிக்க கூடாதபடிக்கு அல்லது ஆராதிக்கிற கூட்டம் பெருகக்கூடாதபடிக்கு இந்த பார்வோனின் ஆவி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அவர்களை பெருக பண்ணாதிருப்பதற்கு ஒரு உபாயம் பண்ணினார்கள். என்ன உபாயம் பண்ணினார்கள்? அவர்கள் மேலே வேலை பளுவை அதிகரிக்க பண்ணினார். ஸ்தோத்திரம். கவனியுங்கள், இன்னைக்கு நீங்களும் நானும் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்க கூடாதபடிக்கு சாத்தான் நம்மிடத்தில் எடுக்கிற முதல் தடை அல்லது முதல் காரியம் அப்படின்னா, 6 நாளும் நம்ம சும்மா இருப்போம். 6 நாளும் நமக்கு வேலை வாய்ப்பே வராது, அல்லது வேற வேலை செய்ய முடியாத சூழ்நிலைகள் இருக்கு, சும்மாவே இருந்திருப்போம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆன உடனே அன்னைக்கு பார்த்து தான் நமக்கு வேலையே கிடைக்கும். எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்க? நிறைய பேருடைய சாட்சிகளை நான் கேட்டிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை தான் வேலையே நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன சொல்லுவோம்? 6 நாள் எனக்கு வருமானமே இல்லை பாஸ்டர், 7வது நாள் கிடைச்ச இந்த வருமானத்தை விட்டுட்டா இந்த வாரம் முழுவதும் குடும்பம் நடத்த முடியாது. ஆகினால் நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய வேலைக்கு நான் சென்று விடுகிறேன். இது யார் ஆவி? பார்வோனின் ஆவி. உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்ட நோக்கம் அவருக்கு ஆராதனை செய்வதற்கு. ஆராதனை நீங்க கர்த்தருக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவன் உங்கள் மேல் வேலை பளுவை சுமத்துவான். நீங்க வேத புத்தகத்தில் ஆதாரமாக ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். அதனுடைய 5ஆம் அதிகாரம், யாத்திராகமம் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதற்கு அவன், நீங்கள் சோமலா இருக்கிறீர்கள், அதனால்தான் போக வேண்டும், கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள். நீ சொல்றான், நீங்க சோம்பலா இருந்துகிட்டு கர்த்தருக்கு பலி செலுத்தணும், ஆகனால நாங்க போகணும் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால உங்க மேல நான் வேலை பளுவை சுமத்துகிறேன். இந்த நாள் கர்த்தருடைய நாள் தானே. இந்த நாள் சரியாய் 10 மணிக்கு எத்தனை பேர் நம்முடைய ஆராதனையில் உட்கார்ந்து இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். இன்னைக்கு காலை எழும்பின உடனே இந்த நாள் கர்த்தருடைய நாள் என்று சொல்லி ஆயத்தமாகி பிள்ளைகள் எல்லாம் குளிப்பாட்டி ட்ரெஸ் போட்டு ஆண்டவர் சமூகத்தில் குடும்பமா உட்காருவோன்னு சொல்லி எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க தெரியுமா? இப்போ நிறைய பேர் ஒன்று தூங்கிக்கிட்டு இருப்பீங்க, இல்லைன்னா வீட்டில் வேலை நடந்துகிட்டு இருக்கும். சகோதரிகளாக இருந்தால் சமையல் கலை அல்லது துணி துவைக்க போகிறது. சகோதரனுக்கு இப்போ தான் கடைக்கு போகிற நேரம் வரும். இதெல்லாம் யார் வேலை நினைக்கிறீங்க? நீங்களா செய்யலை. பார்வோனின் ஆவி இதை உங்களை செய்ய வைக்கிறது என்று சொல்லுவேன். ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டுனாலே கர்த்தருடைய நாள், கர்த்தரை ஆராதிக்க போகணும்னு சொல்லி நீங்க ஆயத்தப்படும் போதுதான் சத்துரு உங்களுக்கு வேலைகளை வீட்டிலேயே பெருக பண்ணுவான். என்னைக்குமே கிடைக்காத ஆர்டர் அன்னைக்கு கிடைக்கும், என்னைக்குமே வராத ஆஃபர் அன்னைக்கு வரும். எதற்காக? நீ கர்த்தரை ஆராதிக்க போக கூடாது. அது ஒண்ணுக்கு தான். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரா பார்த்து கொடுத்தார் பாஸ்டர் வேலையை. ஆண்டவர் கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை வேலை கொடுக்க மாட்டார். அப்படி கொடுத்தார்னா அது சாத்தான் கொடுக்கிற வேலை. நீ ஒரு தீர்மானம் எடுங்களேன். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு எந்த ஆஃபர் வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நான் போக மாட்டேன் ஆண்டவரே, நீர் என்னை நடத்த வல்லவர் சொல்லி தீர்மானம் எடுத்து பாருங்க. திங்கட்கிழமை நீங்க எதிர்பார்க்காத அந்த வேலை வாய்ப்பு திங்கட்கிழமை உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்க தீர்மானம் எடுத்து விட்டீங்க. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை தேவனை ஆராதிப்பதற்கு சறுக்கல் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. ஆண்டவருக்கு கூட பேசுகிறார், தேவனை ஆராதிப்பதற்கு வேலை பளுவை உங்கள் மேல் சுமத்தி கொள்ளாதீர்கள். அது பார்வோனின் ஆவி. முதலாவது. இரண்டாவது, தேவனை நம்ம ஆராதிக்காம இருக்கிறதுக்கு பார்வோன் செய்கிற அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்றேன்னா,
வாசிக்கலாம். ஆதியாகமம் யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 8-9 வசனத்தை வாசிக்கலாம். மோசேயும் ஆரோனை நோக்கி, உங்கள் பட்சத்துக்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோட சொன்னார். அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி, உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றார். ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறதுக்கு இந்த பார்வோனின் ஆவி சொல்ற ஒரு அடுத்த காரியம் என்னன்னா, நீ எதுக்கு அவரை ஆராதிக்க போற? அது என்ன காரணம்? ஒண்ணுமே நடக்காம நீ போய் ஆண்டவரை ஆராதிக்கணும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். உனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தா நீ ஆண்டவரை ஆராதிக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் நான் கேட்டிருக்கிறேன், வாழ்க்கையில ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தா ஆண்டவரை நான் உனக்கு சாட்சி சொல்றேன். அற்புதம் நடந்தாதான் சாட்சி, அற்புதம் நடக்கலைன்னா சாட்சியே இல்லை. நான் சொல்றேன், அற்புதம் நடந்தாலும் நடக்கலைனாலும் சாட்சிதான். சாட்சினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை ஜீவனோடு வச்சிருக்கிறதே பெரிய சாட்சி. ஆண்டவர் உங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறதே பெரிய சாட்சி தான். அப்ப அது எல்லா வாரம் சொல்லலாமே. சாத்தான் இந்த பார்வோனின் ஆவி என்ன சொல்லு பாருங்க, உனக்கு ஏதாவது அற்புதம் நடக்கட்டும், அப்ப நீ ஆண்டவரை ஆராதிக்கணும். உங்கள் தேவன் தான் உங்களை ஆராதிக்க அழைத்திருக்கிறார்னா ஒரு அற்புதத்தை காட்டு, ஒரு அடையாளத்தை காட்டு. சிலருடைய குடும்பத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லா வாரம் கோயிலுக்கு போகணுமா, எல்லா வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணுமா, என்ன எதுக்காக போகணும்? நமக்கு ஒன்றுமே நடக்கலையே. நமக்கு ஏதாவது அற்புதம் நடந்தா நம்ம ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போவோம். இது யாருடைய ஆவி? பார்வோனின் ஆவி. இந்த காலவெளியில் ஒருவேளை உங்களுடைய எண்ணங்கள் இப்படி இருக்குமானால், இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிற அந்த எண்ணங்கள் உங்களை விட்டு வெளியேறுவதாக. உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடந்தாலும் நடக்காட்டாலும் நீங்கள் தேவனை ஆராதிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆலயத்துக்கு போகணும், கர்த்தரை ஆராதிக்கணும். ஸ்தோத்திரம். மூன்றாவதாக இந்த பார்வோன் சொல்லுகிற மூன்றாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆராதனைக்கு போகணும். கண்டிப்பா ஆண்டவரால் மீட்டுக் கொள்ளப்பட்ட ஜனம் கர்த்தரை ஆராதிக்க போகணும், தவறே கிடையாது. அது கண்டிப்பா போய்தான் ஆகணும். இப்ப பார்வோன் என்ன செய்கிறான்? உங்களுக்கு வேலை பளுவை கொடுத்தா நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள். உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடந்தாதான் ஆலயத்துக்கு போனான்னு சொன்னா அதுலயும் ஜெயிச்சிட்டீங்க. இப்ப மூணாவது ஒரு காரியத்தை செய்கிறான். வாசிக்கலாமா? யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாத்திராகமம். அப்படி வேண்டாம், புருஷராகி நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். இப்ப ஆராதனைக்கு போகிறதுக்கு மோசே சொல்றான், நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க நாங்கள் போக வேண்டும். அப்ப பார்வோன் என்ன சொல்றான் அப்படின்னா, 10ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை சேர்த்து வாசிப்போம். அப்பொழுது அவன் 9 வாசிப்போம். அதற்கு மோசே, எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் குமாரரோடும் குமாரத்திகளோடும் ஆடுகளையும் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம், நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எச்சரிக்கை ஆயிருங்கள், உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும். அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள். பார்வோனின் ஆவி நமக்கு சொல்ற அடுத்த தடை என்ன பாருங்க? ஆராதனைக்கு போறியா போ, வேண்டான்னு சொல்லல. ஆனா நான் சொல்றபடி நீ ஆராதனைக்கு போ. நான் என்ன சொல்றேன்? புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. நிறைய வீட்டுக்குள்ள இன்னைக்கு நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலைல ஆராதனைக்கு போனோடனே வீட்டம்மா சொல்றாங்க, எங்க இன்னைக்கு நீங்க மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருங்க, வீட்டுல நிறைய வேலை இருக்குது, பிள்ளைகளை எல்லாம் பார்க்கணும் வைக்கணும், அதனால நீங்க போயிட்டு வந்துருங்க ஆராதனைக்கு. அது யார் தெரியுமா? பார்வோனின் ஆவி. வீட்டுல இருந்து ஆலயத்துக்கு ரெப்ரசன்டேட்டிவா ஒரு ஆளை அனுப்பி வைக்கிறதுனா அது பார்வோனின் ஆவி. சில சகோதரர் சொல்வார்கள், நீ இன்னைக்கு ஆராதனை பிள்ளைகளை கூப்பிட்டு போயிட்டு வந்துரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. பார்வோனின் ஆவி. ஆண்டவர் நம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டது ஒருவராய் வந்து ஆராதிக்கிறதுக்கு இல்லை. யோசுவா சொன்னான்ல, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆலயத்திற்கு ஆராதனைக்கு வருகிற நீங்கள்
குடும்பமா வந்து கர்த்தரை ஆராதிக்கணும். ஸ்தோத்திரம். பார்வோன் மோசேட்ட கேட்கிற, யாரெல்லாம் ஆராதிக்க போறீங்க? மோசே சொல்றான், எங்க வீட்டில் முதல்ல பிள்ளைகள், இளைஞர், முதியோர், குமாரர், குமாரத்திகள், ஆடு மாடு எல்லாத்தையும் கொண்டு போய் நான் ஆராதிப்பேன். ஆராதனைக்கு வரும்போது சிலர் சொல்லுவாங்க, வயசான தாய் தகப்ப வீட்டில் இருந்தேன்னா, ஏமா உங்களுக்கு வயசாயிட்டு நீங்க வீட்டில் இருக்க, நாங்கள் ஆலயத்துக்கு போயிட்டு வரோம். ஏன் வயசானா தேவனை ஆராதிக்க கூடாது பைபிள் எழுதியிருக்குதா? இல்லையே. 84 வயது நிறைந்த விதவை தேவாலயத்தை விட்டே நீங்காம ஆராதிச்சுட்டு இருந்தாலே, நமக்கு 84 ஆகல, இன்னும் 40, 44, 54 வீட்டில் உட்கார்ந்துருந்தோம். ஆண்டவர் சொல்லுகிறார், பார்வோனின் ஆவிக்கு இடம் கூடாதே. ஒருவர் மாத்திரம் போலாம், 2 பேர் போகலாம். இல்ல, குடும்பமா புறப்படுங்க தேவனை ஆராதிப்பதற்கு. அதுக்கு தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். அப்போ நம்மளை குடும்பமா போக விடாம தடுக்கிறது பார்வோனின் ஆவி. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யாத்திராகமம் 10:24. அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகள் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான். பார்வோனை பார்த்தா ஒத்தையில போக மாட்டேங்க, குடும்பமா தான் போவேன்னு சொல்றான். சரிப்பா, நீ குடும்பமா போ, கர்த்தர் ஆராதி, ஒன்னு தலை சொல்லல. ஆனா இன்னொன்று சொல்றேன், உன் ஆடு மாடு மிருக ஜீவங்களை எங்க தான் இருக்கணும்? இங்க இருக்கு. சரிதானப்பா? சரி, ஆடு மாடு சர்ச்சில் வந்து என்ன செய்ய போகுது? அது பாட்டு பாட போதா, சோத்திரம் சொல்ல போதா, துதிக்க போதா? அதை நான் சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்தா அப்புறம் இங்க சர்ச்சையை நடத்த முடியாது. இந்த இடத்துல பார்வோனின் ஆவியை நான் உங்களுக்கு விளக்கி காட்டினால் புரிந்து கொள்வீர்கள். அந்த காலத்துல தேவனை ஆராதிக்க போறவங்க ஆண்டவருக்கு பலி செலுத்தி தான் கர்த்தரை ஆராதிச்சாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் எல்லாருமே கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது ஆடோ மாடோ கர்த்தருக்கு பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொண்டார்கள். அது கர்த்தருக்கு பிரியமான பலி. அப்ப இந்த இடத்துல வரும்போது இவங்க கர்த்தரை ஆராதிக்க போகிறான்னாலே கூட என்ன கொண்டு போகணும்? பலி மிருகத்தை கொண்டு போகணும். அது ஆண்டவர் அங்க போய் என்ன பலி கேட்பான்னு தெரியாது. அதுல ஆடு மாடு எல்லாத்தையும் கொண்டு போய் கர்த்தரங்க என்ன கேட்கிறாரோ அதை பலி செலுத்த வேண்டும். இது பழைய ஏற்பாட்டின் பிரமாணம். புதிய ஏற்பாட்டிலேயே நம்ம ஆண்டவர் பலி கேட்கிறார். நீங்க பலி கேட்கல நினைச்சிடக்கூடாது. நீங்க ஆடு மாடுலாம் நீங்க ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டாம். உங்கள்கிட்ட 2 பலி கேட்பாரு. ஒன்னு, சங்கீதக்காரனாகிய தாவீது 51ஆம் சங்கீதத்தில் சொல்லுவான், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். ஆலயத்துக்கு வந்துருவோம் ஆராதிக்கிறதுக்கு. இங்க வந்தா நம்ம உடுத்திட்டு வர்ற ட்ரெஸ் கலைஞ்சிடக்கூடாது, நம்ம தலை கலைஞ்சிடக்கூடாது. முடி கலைஞ்சிட்டுனா ரொம்ப பிரச்சனை. ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கும் போதே வெளியே போய் சீப்படுத்து தலையை 2 சீவிட்டு உள்ள உட்காருது. ஏன்னா முடி கலைஞ்சிட்டான். தேவன் கேட்கிற பலி என்ன? இருதயம் நொறுங்கி கர்த்தரை ஆராதிக்கணும். ட்ரெஸ் கலைஞ்சா என்ன, தலைமுடி கலைஞ்சா என்ன, போட்டிருக்கிற மேக்கப் தான் கலைஞ்சா என்ன, ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டாமா? பார்வோன் சொல்றான், பலி மிருகத்தை கொண்டு போகாத. முதல் பலி நொறுங்குண்ட இருதயம். 2வது பலி என்ன தெரியுமா? பைபிள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீ என்னுடைய சமூகத்துக்கு வரும்போது வெறுங்கையோட வராதே. ஆராதனைக்கு நீங்க வர்றீங்கன்னா, ஆண்டவர் ஆராதிக்க வர்றீங்கன்னா குடும்பமா வாங்க. ஆனா குடும்பமா கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கணுங்கிறதுல வீட்டுல இருந்து கிளம்பும் போதே காணிக்கை எடுத்துட்டு கிளம்புங்க. பாஸ்டர் கரெக்டா சப்ஜெக்ட் பேசுறேன்னு நினைக்க கூடாது. நானா இருந்தாலும் சரி, நான் கொடுக்கிற காணிக்கை கர்த்தர் பார்க்கட்டும். கண்டிப்பா கொடுக்கிறேன் கர்த்தருக்காக. உங்களை யோசிச்சு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் ஆலயத்துக்கு வந்து காணிக்க போடுறீங்க? ரொம்ப சந்தோஷமான நாட்கள். இப்போ என்ன தெரியுமா, 2 மாசம் ஆச்சு லாக்டவுன் அறிவிச்சு. நம்ம காணிக்க போடவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நீ கர்த்தருக்கு பலி செலுத்தல, அதை புரிந்து கொள்ளுங்கள்.
ஆராதிக்கிறீங்க, பாட்டு பாடுறீங்க, துதிக்கிறீங்க, பலி செலுத்துறீங்களா? சிலர் ஆலயம் திறக்கப்பட்ட பின்பாது ஆலயத்துக்கு வரும்போது கையில நீங்க காணிக்கையோட வர்றீங்களா? சிலர் பார்த்துருக்கிறேன், காணிக்க பாட்டு பாடும்போது எந்திரிச்சு வெளியே போயிடுவாங்க. உங்களை சொல்லல, நிறைய சபைகள் நடக்குது. நான் சொல்லுவேன், உங்களுடைய ஆராதனை கர்த்தருக்கு பிரியமா அமையணும்னா இருதயமும் நொறுங்குண்டு இருக்கணும். உங்கள் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதிலே ஒரு பாகத்தை உங்கள் ஆலயத்தில் உள்ள பண்டக சாலையில போடுங்க. தேவனை ஆராதிக்க விடாம பார்வோனின் ஆவி சொல்றான், போகும்போது ஆலயத்துக்கு ஆலயத்தான போற, மணிப்பேட்ஸை வீட்டில் வச்சுட்டு போயிரு, பணத்தை வீட்டில் வச்சுட்டு போயிரு. அங்க போய் கைத்தட்டி பாடும்போது ஒருவேளை மணிப்பேட்ஸ் கீழே விழுந்துற போது வீட்டில் வச்சுட்டு போயிரு. இது பார்வோனின் ஆவி. கர்த்தருக்கு கொடுக்க விடாமல் நம்மளை தடுக்கிறது பார்வோனின் ஆவி. சிந்தித்து பாருங்க. இப்ப மோசே சொல்றான், அதெல்லாம் முடியாதியா. நான் ஆண்டவரை ஆராதிக்க போனா குமாரர் குமாரத்திகள் ஆடு மாடு முதியவங்க எல்லாரோட ஆராதிக்க போவோம். பார்வோனுடைய கடைசி ஆயுதம். அதை நான் உங்களுக்கு சொல்லி நாம என்ன செய்யணுங்கிறத நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யாத்திராகமம் 8:25. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்க. ஆராதிக்க தானே செய்யணும். என்ன பிரச்சனை உனக்கு? இப்ப வீட்டில் உட்காரலையா? பைபிள் இல்லையா? கைத்தட்ட முடியாதா? பாட்டு பாட முடியாதா? வீட்டிலேயே ஆராதனை நடத்திடுவோம். ஆலயத்தில் தான் போய் ஆராதிக்கணும்னு எழுதியிருக்காச்சு பைபிள்ல. இன்னைக்கு சாத்தான் கையில் எடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம், இந்த இடத்தை விட்டு வெளியே போயிடாரு. தேசத்துல லாக்டவுன் திரும்ப திரும்ப அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. விசுவாசிகளாக இருக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு பார்வோனின் ஆவி. நீ உன் வீட்டில இருந்து புறப்பட்டு தேவ ஆலயத்தில் போய் தேவனை ஆராதிக்காம இருக்கணுங்கிறதுக்காக பார்வோனின் ஆவி கிரியை செய்து லாக்டவுன் போயிடாத. பார்வோன் சொல்றான், நீ தேசத்திலேயே பலியிடு. எதுக்கு? மூட்டை பூச்சி பிள்ளைகளை கட்டி வண்டி ஏற்றி ஸ்தோத்திரம். அந்த காலத்துல வண்டில்கள், இப்போ பைக்கு காரு, இதெல்லாம் தேவையா? வெயில் எப்படி அடிக்குது? பேசாம வீட்டில் உட்காருங்க. நான் பாட்டு பாடுதேன், நான் கை தட்டுதேன், நான் பிரசங்கம் பண்றேன், நீங்க கேளுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், ஆராதிப்போம். இல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, வீட்டில் உட்கார்ந்து ஆராதிக்கிறதுக்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. இது தேசத்தில் சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறோம், அவ்வளவுதான். ஆனால் சட்டம் யாரால வந்துச்சு? பார்வோனின் ஆவி. இந்த லாக்டவுனை கொண்டு வந்தது யாரு? இந்திய அரசாங்கமா? இல்ல அமெரிக்கா கொண்டு வந்துச்சா? இல்ல இஸ்ரேல் தேசம் கொண்டு வந்துச்சா? இந்த லாக்டவுனுக்கு இன்னைக்கு நிறைய பேர் விளக்கம் கொடுக்கிறாங்க. நான் அவர்களை தவறாய் சொல்லல. இந்த லாக்டவுன் அறிவிச்சதே சீன அரசாங்கம் தான். சீன அரசாங்கத்தினுடைய கடவுள் எது? வலுசற்பத்தின் ஆவி. வலுசற்பத்தின் ஆவி என்ன சொல்லி இருக்குது? வெளியே போகாத, ஜனங்களை போக விடாத, லாக்டவுன் பண்ணு. இது யாருக்கு பெரிய பிரச்சனை? தேவனை அறியாதவனுக்கு பிரச்சனை கிடையாது. தேவனை அறிந்தவன் ஆலயத்திற்கு போக விடாமல் தடுத்து விட்டான். யாரையா? வலுசற்பத்தின் ஆவி, பார்வோனின் ஆவி. நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நாங்க தான் சர்ச்சுக்கு வாரோன்னு சொல்றோம்ல, நீங்க தானே வர வேண்டாம்னு சொல்றீங்க. சர்ச்சுக்கு வந்தா மாஸ்க போட்டுட்டு வாண்ட போடுறது இல்லை, சானிடைசர் யூஸ் பண்ணாங்கன்னா அது போடுறது இல்லை. தோத்திரம். இந்த பார்வோன் சொல்றான், எகிப்தை விட்டு போயிடாத. எகிப்து தேசம் கோசே நாட்டிலேயே கர்த்தருக்கு பலி செலுத்து. நான் சொல்லுவேன், இந்த வாரத்தோடு இந்த லாக்டவுன் முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதாக. நம்ம எல்லாரும் நம்ம வீட்டை விட்டு புறப்படுவோம். தயவு செய்து சொல்லுவேன். நேற்றைக்கு எனக்குள்ளே வந்து ஒரு பெரிய பயத்தை சொல்லிடுது. இப்படியே லாக்டவுன் நீடிச்சா விசுவாசிகளுக்கு ஆலயம்னு ஒண்ணு இருக்கிறது மறந்துடும். மறக்க பண்ணி விடுவான் சாத்தான்.
ஆகவே பட்சமா உங்களுக்கு கேட்கிறேன், பார்வோன் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள். பார்வோன் என்னெல்லாம் சொன்னா, வேலை பழுவை கூட்டினான், இரண்டாவது குடும்பத்தில் பிரிச்சு பிரிச்சு ஆலயத்துக்கு போங்கன்னு சொன்னா, மூன்றாவது அற்புதம் நடந்த ஆலயத்துக்கு போங்கன்னு சொன்னா, நாலாவது சொல்றான் தேசத்திலேயே பலி செலுத்துன்னு சொல்றான். இதெல்லாம் பார்வோனுக்கு ஆவி. சரி, இப்ப ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றார் அதை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் யாத்திராகமம் 5:3. அப்பொழுது அவர்கள் எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் பண்ணி எங்கள் தேவனாய் கர்த்தருக்கு பலியிடும்படி. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? 3 நாள் டிராவல் பண்ணி போய் தேவனை ஆராதிக்கும். நம்ம 300 அடி தூரத்தில் இருக்கிற சர்ச்சுக்கே வர மாட்டேங்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் தெரிந்து கொண்ட பிரயாண தூரம் 3 days டிராவல். 72 மணி நேரம் பயணம் போய் தான் அவங்க கர்த்தரை ஆராதிக்கும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த காலத்தில் பஸ்ஸு கிடையாது, காரு கிடையாது, 2 வீலர் கிடையாது, சைக்கிள் கிடையாது, எல்லாம் கால் நடனம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு கிருபையா நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? சகல வசதிகளை கொடுத்துருக்கிறார். கார் வச்சிருக்கிறோம், பைக் வச்சிருக்கிறோம். அப்படி இல்லாட்டாலும் அரசாங்கம் பஸ் ஓடுது. நமக்கு ஒரு 2 கிலோமீட்டர் அல்லது ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து ஆலயத்துக்கு வர்றதுக்கு நமக்கு என்ன செய்யணும்? யோசிக்கணும். கர்த்தர் சொல்றாரு, என்னை ஆராதிப்பதற்கு உன் வீட்டை விட்டு கிளம்பு முதல்ல. ரெண்டாவது, வனாந்திரத்தில் வந்து கர்த்தரை ஆராதி. என்ன அர்த்தம்? வனாந்திரத்தில் தேவ ஆலயம் இருக்கு. ஏன் நீ 3 நாள் பிரயாணத்தில் வரணும் அப்படின்னா, ஆலயத்திற்கும் வீட்டுக்கும் பக்கம் பக்கமாக இருந்துச்சுன்னா பக்கத்திலே ஆராதிச்சுக்கலாம் நினைச்சு வச்சுக்கோங்களேன். ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு யோசனை வரும். வீட்டில் ஸ்டவ் ஆஃப் பண்ணனா தெரியலையே, பைபிளை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். கதவை பூட்டுனா தெரியலையே, வீட்டுக்கு போயிடுவோம். 3 நாள் டிராவல் பண்ணி போகிறதா இருந்தால் என்ன நடக்கும்? ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் சரி, கதவை திறந்து கிடந்தாலும் சரி, எங்கே தான் இருக்கணும்? ஆலயத்தில் தான் இருக்கும். சோத்திரம். நம்ம வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். தேவன் நம்மை அழைத்த அழைப்பு என்ன? தேவனுக்கு ஆராதனை செய்ய. நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மறந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம சபை கர்த்தருடைய கிருபையினால ஒரு 2-2.5 மணி நேரம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். நிறைய சபைகளில் 1 மணி நேரம் ஆராதனைக்கு வந்துட்டாங்க. பரிதாபம். ஆலயத்தில் 1 மணி நேரம் கூட நம்மளால உட்கார முடியாம இன்னைக்கு சாத்தான் நம்மளை பண்ணிவிட்டான். அப்போஸ்தலருடைய நாட்களை பார்த்தீங்கன்னா, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் ஜெபிக்கும்படி தேவாலயத்துக்கு வந்தார்கள் பேதுரு, யோவான். அப்படின்னா 9ஆம் மணி நேரம்னா சாயங்காலம் 3 மணி. 3 மணி வரைக்கும் சர்ச்சில் ஆராதனை நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு காலையில் 9 வரைக்கும் சர்ச் சர்வீஸ் நம்ம சபையில். உங்களுக்கு ஆராதனை எத்தனை டைம்? 10:30, 11, 11:30. நம்ம சபையுடைய ஆராதனை முடிவு நேரம் 12:30. ரொம்ப சந்தோஷம். 11:30 வந்தால் 12:30 வீட்டுக்கு போயிடலாம். பழகாதீங்க. 1 மணி நேரம் ஆராதனையில் உட்கார்ந்து பழகாதீங்க. நீங்கள் பிரயாணம் பண்ணி போய் கர்த்தரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எந்த பார்வோனின் ஆவிக்கும் இடக்கூடாதிருங்கள். அப்படி நீங்க இடக்கூடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும். இந்த தடைகள் எல்லாம் தாண்டி தான் நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். சாதாரண விஷயமே இல்லை. ஆண்டவர் பார்வோன்ட்ட ஒரு காரியம் சொல்றார். அதை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நான் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம்.
22, 23 அப்பொழுது நீ பார்வோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், சிரேஷ்ட புத்திரன், என் சிரேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை சிரேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று அவனைய ஆண்டவரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் பார்வோன்ட்ட சொல்லும்போது சொல்றாரு, நீ என்னுடைய குமாரனாகிய இஸ்ரவேலை சிரேஷ்ட புத்திரனை ஆராதிக்க விடமாட்டேன் சொன்னா, நான் உன்னுடைய சிரேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று சொல்லிவிட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆண் பிள்ளைகள் எல்லாம், சிரேஷ்ட புத்திர பிள்ளைகள் எல்லாம் காக்கப்பட்டது எப்படி தெரியுமா? அவர்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆயத்தமாயிட்டாங்க. 430வது வருஷம் கடைசி நாள், ஆபீப் மாதம் முதல் நாள், அதுக்கு முந்தின நாள் இரவு, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய கூடாரங்களில் உள்ள எல்லாவற்றையும் பெட்டி படுக்கை எல்லாம் கட்டிட்டாங்க. எங்க போகிறதுக்கு? தேவனை ஆராதிக்கிறது. அவங்க தேவனை ஆராதிக்கிறதுக்கு போக கிளம்பினதுனால அவங்களுடைய சேஷ்ட புத்திரர்கள், தலைப்பிள்ளைகள் எல்லாம் காக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு குழந்தை கூட சாகல. ஆனா இவங்களை ஆராதிக்க விட மாட்டேன்னு சொன்ன பார்வோனுடைய எகிப்து தேசத்துல பார்வோனுடைய தலைப்பிள்ளை தொடங்கி சிறைச்சாலையில் இருக்கிறவனுடைய பிள்ளைகள் வரைக்கும் மரித்து போயிடுச்சு. ஏன்? ஜனங்களை ஆராதனைக்கு போக விட மாட்டேன்னு சொன்னதுனால கர்த்தர் செய்த வேலை. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை தேவனை ஆராதிப்பதற்கு போக விடாமல் தடுக்கிற சத்துருவின் மேல் தேவன் நியாய விதியை எழுதி கொண்டிருக்கிறார். உங்களை தடுக்கிற சக்தி எதுவா இருக்கட்டுமே, பார்வோனின் ஆவியா இருந்தாலும் சரி, பிசாசின் ஆவியா இருந்தாலும் சரி, அவைகளின் மேல் தேவன் நீதியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்கு புறப்பட்டு விடுங்கள். நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிக்க போகிறேன். இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லும் போது மோசே கூட, எத்ரோவின் மகள் மோசேயுடைய மனைவி இருக்கிறாள். மோசேக்கு பிறந்ததான குழந்தை, அவன் பேர் என்ன? மோசேயுடைய மூத்த மகன் பேர் தெரியுமா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் மூத்த பையன் பேர். அவனுக்கு குமாரனை பெற்றாள். நான் அந்நிய தேசத்திலே பரதேசியா இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான் மோசே. இந்த கெர்சோம் யாருடைய பிள்ளை? இஸ்ரவேலின் குமாரன். இப்ப கெர்சோனை கூட்டிட்டு தான் மோசே எகிப்துக்கு போறான். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சேஷ்ட புத்திரனை விடலைன்னா உன் சேஷ்ட புத்திரனை கொண்டுருவேன் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. வழியிலே தங்குமிடத்தில் கர்த்தர் மோசேயை கொல்ல பார்த்தார். ஏன் மோசேயை கொல்ல பார்த்தாரு? மோசேயை கொல்ல நினைக்கிற நேரத்தில் அந்த சிப்போராளுக்கு ஒரு உண்மை புரிஞ்சது. மோசேயுடைய மூத்த குமாரன் விருத்த சேதனம் பண்ணப்படாதவனாக இருக்கிறான். இவன் இதே நிலையில எகிப்து தேசத்துக்கு போனா பார்வோனுடைய மூத்த பிள்ளை சாகும் போது மோசேக்கு மூத்த பிள்ளையும் செத்துரும். மோசே டிராவல் பண்ணுவாரா? சிப்போரால் புரிந்து போனது, தான் மகனை விருத்த சேதனம் பண்ணாம நான் தடையா நின்னதுனால கர்த்தர் ஏன் புருஷனை கொல்ல போறார். அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தா, எனக்கு பிறக்கிற பிள்ளைகள் எல்லாமே விருத்த சேதனம் பண்ணப்படும். எதுக்கு தெரியுமா? தேவனுடைய பட்டயத்திற்கு தப்புவதற்கு. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க பிள்ளைகளை இன்னும் இதுவரைக்கும் ஞானஸ்நான சத்தியத்துக்குள்ள நடத்தாம வச்சிருக்கிறீங்களா? வேறுபாட்டின் சத்தியத்தில் நடத்தாம வச்சிருக்கிறீங்களா? கர்த்தருடைய பட்டயம் உங்களுக்கு விரோதமா உருவப்படாமல் இருக்க உங்க பிள்ளைகளை ஞானஸ்நான சத்தியத்துக்குள்ள நடத்துங்க. விருத்த சேதனம் பண்ணுங்க. பரிசுத்த ஜாதியா மாற்ற ஒப்பு கொடுங்க.
மோசையின் மனைவி ஒப்பு கொடுத்தாள் அல்லவா? அவ ஒப்பு கொடுத்த உடனே கர்த்தர் மோசையை விட்டு விலகினான். மோசை காக்கப்பட்டான். என கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை ஆராதிப்பதற்கு பார்வோனின் ஆவியும் உங்களை தடுக்க கூடாது. எத்ரோவினுடைய மகள் மனைவியாக இருந்த சிப்போராளின் ஆவியும் உங்களை தடுத்து விடக்கூடாது. சுத்தம் பண்ணுங்கள். ஆயத்தப்படுவோமா? அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த பகல் காலத்தில் உங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உமக்கு ஆராதனை செய்வதற்கு தடைகளை தாண்டுவேன். சத்துரு என்ன தடையை கொண்டு வந்தாலும் சரி, தடைகளை தாண்டி கர்த்தரை ஆராதிக்க போவேன் என்று தீர்மானம் எடுங்க. நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்ததான சர்வ வல்லமையுள்ள பரலோகத்தின் பரிசுத்தமான நல்ல பிதாவே, ஆசீர்வாதமானது நல்ல பகற்காலத்திலே உங்களுடைய ஜனங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல கிருபை தந்தீங்க ராஜா. இன்றைக்கு எங்களை தடுத்து தேவனை ஆராதிக்க விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிற இந்த பார்வோனின் ஆவிகள் என்னை விட்டு, குடும்பத்தை விட்டு, சபையை விட்டு இயேசுவின் நாமத்தில் நாங்கள் துரத்தி ஜெபிக்கிறோம். தடைகளை தாண்டி கர்த்தரை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வசனம் கேட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் சமாதானத்தினால் நிரப்பி நடத்தும். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.